गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवे महेश्वरः गुरु साद्र ब्रह्मये तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वमहाशक्तिगणाधः श्री गुरुवे पादाय नमस्ते नमो महा पंचमहापूज्ये नमो महा शैव गोदावरी सरस्वती नर्मदा सिन्धुदा मुन्ने गुरुवे नमोदय भाज्यम वर्गमाधमणियाय नमोद ओम श्रीहरञ्जं दर्पयामि गन्धं कुङ्कुमं दर्पयामि नमस्ते ओम शुक्लां वरदरं विघ्नं सर्वविघ्नोपशान्तये नमः मनोपादमाससमारे परमे जने रुदौ मासपसि प्रट्टासि महा श्रीमहा दुर्गा लक्ष्मी सरस्वती पूजक कलश पूजे दीपलक्ष्मी पूजे श्री महामग्धाय नमः ओम आनन्दाय नमः ओम गोदाय नमः ओम आनन्दाय नमः गोविंदाय नमो ओम अच्युतानंद गोविंदाय नमो श्रीहरञ्जनानंद गोविंदाय नमो श्रीहरञ्जं प्रसादय श्री नमो गंधकाय नमो ओम महा गणपति नमो महा नमस्ते गंधं दर्पयामि कुङ्कुमं गणपति नमस्ते नमो ओम महा पादाय नमस्ते नमो विशेषकालः नवरात्रिकालः विशेष पूजयामि विशेष मंगलदेवहाय परिपूर्ण अरुगणासित्यर्थं मंगलगणास नमोद परिपूर्ण अरुगणासि नमोदय ओम जीवलक्ष्मी नमः ओम महालक्ष्मी नमः ओम दे नमस्ते नमो लक्ष्मी गणपति कुबेर गणपति दानदान लक्ष्मी गणपति नमो देवं दर्पयामि धूपदेवं दर्पयामि ओम महा गणपति नमः धूपदेवं दर्पयामि धूपदेवं दर्पयामि महा एकदेवं दर्पयामि ओम गण गजकर्णाय नमः ओम लंबोदराय नमः विघ्नाय नमः विघ्नराजकाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतये नमः ओम गणं जज्जाय नमः ओम बालचन्द्राय नमः गजाननाविजपनं महा नमोदयादगे ओम गणपते नमः महादेवदकप्रियाये महा गणपति वडमघा प्रदा थैरों गंगं गणपति नमः सर्वसिद्धिविनायक लक्ष्मीर्गदलबन्ध महानिवेद महा गणपति नमः गणपति नमः कर्पूर महा गणपति अरुगणासित्यर्थं महा गणपति नमः सर्वगणपति लक्ष्मी गणपति कुबेर गणलक्ष्मी अमजादे महालक्ष्म्यम्बिकाय नमः आनिग्यवीनामुबलालजालजन्देवम् ओम दैरलक्ष्मी नमः ओम वीरलक्ष्मी नमः विद्याकालक्ष्मी नमः जयलक्ष्मी गावलिं गावाचन्द्रलक्ष्मी महालक्ष्म्यम्बिकाय नमः सरस्वती कटासं सरस्वती दे नमः दुर्गा ओम महा तीर्थप्रसाद कलशदेवी नमो பார்க்கடல்
सरस्वती कटासं कटासं आजुलावृत्तं परिपूर्णं कटासं देवी அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜேர்மனியில் முன்சர் தமிழர் கலாச்சார விளையாட்டு கழகத்தினால் கொண்டாடப்படுகின்ற சரஸ்வதி பூசையும் அதோடு கலாச்சார விழாவும் சேர்த்து நடாத்தப்படுகின்றது. அந்த விழாவுக்கு தான் இன்று செல்கின்றோம். அதை உங்களோடு சேர்ந்து நானும் பார்க்க இருக்கின்றேன். நிகழ்வுகள் யாவும் முடிந்த பிற்பாடு நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தந்து, முதலில் தமிழர் கலாச்சார விளையாட்டு கழகத்தின் சார்பிலும் கலைவாணி தமிழ் பாடசாலை சார்பிலும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் உற்றார்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் தமிழ் மக்கள் அனைவரையுமே நாங்கள் வருக என இங்கு வரவேற்றுக் கொண்டு, எங்கள் ஆணைய ஆதீனகர்த்தா திருச்செல்வம் ஐயா அவர்கள் இங்கு வருகை தந்து இந்த பூஜையை நடாத்தி இருப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதாவது திரு விஜயகாந்தன் அவர்கள் பொன்னாட்டை போட்டி தற்பொழுது அவரை கௌரவிக்க இருக்கிறார். தற்பொழுது ஆணைய ஆதீனகர்த்தா அவர்கள் உங்களுக்கு சொல்லி கேட்கிறவர்களை வழங்குவார். எல்லாம் விளையாடிய அடியார்களே, எல்லோரும் அம்பாளுடைய அடியார்கள். அதனால அம்பாள் என்ற அம்மா என்று சொல்லும் போது அம்மா என்று சொல்வது அம்பாள், அதுக்காகவே அம்பாள் எல்லோருக்கும் அருள்பாலிக்க வேண்டும் சொல்லி இந்த தமிழ் கலாச்சார விழாவை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும், பெற்றோருக்கும், மாணவ மாணவிக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களும் நன்றி சொல்லிக்கொண்டு, ஒரு குறுகிய நேரத்திலே நான் ஆலயத்தில் நிற்க வேண்டும். உங்கள் சுருக்கமான விடைகளை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். சரஸ்வதி பூஜை என்றால் என்ன? எதற்காக சரஸ்வதி பூஜை? துர்கா லட்சுமி சரஸ்வதி என்றால் என்ன? துர்க்கை என்றால் வீரம், லட்சுமி என்றால் காசு, சரஸ்வதி என்றால் நாவலில் படிப்பதற்கு
நாக்கு தெளிவாக இருந்தால் தான் நாங்கள் எல்லாம் சங்கீதம் படிக்க முடியும், ஏடுகளை புரட்டி படிக்க முடியும், ஒரு டாக்டர் ஆக முடியும். எல்லாமே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அன்றைய முன்னோர்கள் இந்த படிப்பை பற்றி அறிய வரும் மக்கள் ஒன்று கூர்ந்து அந்த பயபக்தியோடு இறைவனை நம்பிக்கை கொண்டு இந்த பூஜைகளை செய்து உணவு பண்டங்களை படைத்து இந்த வருகின்றவர்களெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும். ஆகவே முன்னோர்கள் செய்த வழிபாட்டுகளை நாங்கள் இன்னும் தொடர்ந்து வருகின்றோம். இதை தொடர்ந்து உங்கள் சார்பிலும் உங்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து இந்த கடைபிடித்து கொண்டு இந்த விழாவை சிறப்புமாறும் என்று நாம் வேண்டுகொண்டு எங்களுடைய ஆலயத்திலே நவராத்திரி பொம்மைகள் சிறப்பான முறையில் நாளை தொடக்கம் நடைபெற இருக்கின்றது. அந்த பொம்மைகளை உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கூட்டி கொண்டு அந்த நவராத்திரி பொருட்பொம்மைகளை காட்டி அந்த பிள்ளைகளுக்கு அறியும் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அருகணமா பார்வதி பதியே
கேட்டுக்கொண்டு அடுத்ததாக சைவ சமய உரையாடல் ஒன்றை வழங்குவதற்கு அறிவிப்பாளரும் ஆசிரியரும் சமய போதகருமான சிவகுருநாதன் சக்திவேல் மற்றும் அருள்மதி வசந்தராஜன் அவர்கள் இருவரும் வருகிறார்கள். இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பெற்றோர்கள், பிள்ளைகள், ஆசிரியர்கள், உள்ளங்கள் அனைவருக்குமே முதலிலே வணக்கம். இப்பொழுது இங்கே என்னோட கூட இருக்கிறவர் சிவகுருநாதர் சக்திவேல் அண்ணா அவர்கள் யூடர் சைட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். இவர் ஒரு ஆசிரியரும் கூட, அத்தோடு எலோன்சரும் கூட, அத்தோடு ஒரு சமய போதகரும் கூட. அவருடன் தான் நான் இன்று உங்களுக்கு சமயத்தில் விரதங்கள் பற்றி, சரஸ்வதி பூசை பற்றி, புரட்டாதி மாயம் பற்றி பிள்ளைகளுக்காக அந்த விடயத்தை எடுத்து வந்தேன். அவர் மூலம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றேன். வணக்கம் சக்திவேல். வணக்கம். முதற்கண் இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள் மற்றும் சிறுவர்கள், சிறுமிகள், எனக்கு தெரிந்தவற்றையும் உங்களுடன் கலந்து ஆலோசிப்பது, அதாவது சமயம் என்பது ஒரு பொருளை நாங்கள் குசுந்திகள், அதாவது அடுக்கிளையிலே நாங்கள் பக்குவப்படுத்துவது, அதுபோன்றுதான் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் பக்குவப்படுத்துவதுதான் சமயம். ஆகவே நான் சமய போதகர் அல்ல, நானும் உங்களை இன்னும் சூடாக தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்றேன். இறைவன் வெளியிலும் இருக்கின்றான், உள்ளுக்கும் இருக்கின்றான். ஆகவே வெளியிலும் உள்ளுக்குள்ளையும் நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் உங்களை கொண்டுதான். அதுபோன்றுதான் எங்களுடைய அன்பு தங்கை அந்த சகோதரி என்னுடன் தொடர்பு கொண்டார். இது போன்ற விளக்கங்கள் எனக்கு மேல் அதிகமாக இருக்கின்ற இந்த அவையிலே இருந்தாலும் உங்களுடன் கலந்து உரையாடுவது மற்ற மகிழ்ச்சி அடைகின்ற நேரத்திலே. நன்றி. இப்பொழுது நாங்கள் முதலாவது தலைப்பாக விரதம். விரதம் என்றால் என்ன, விரதம் பிடிப்பதன் நோக்கம் என்ன என்றதுக்கு விளக்கமாக அண்ணா தரையிருக்கிறார். விரதம் எல்லோரும் இருப்பார்கள். கந்த சஷ்டியிலே 6 நாள் இருப்பார்கள், கௌரி பூஜையிலே 21 நாட்கள் என்று பலவாறாக இருப்பார்கள். அந்த விரதம் என்றால் உண்டியை, அதாவது உணவை குறைப்பது முதலாகும். அதுதான் நாங்கள் வேலைக்கு போகும்போது காலையிலே சாப்பிடுவதிலேயே, அதுக்கப்புறம் தான் நாங்கள் உணவை குறைப்பது என்று நீங்கள் கூறலாம். அதாவது உண்டியை குறைத்து, உணவை குறைத்து, அல்லது தவிர்த்து, ஒரு நாளாக தவிர்க்கலாம். தவிர்த்து இந்த மனதன் ஒன்று இருக்கின்றவா, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே மனதன் ஒன்று இருக்கின்றதல்லவா, அது எங்களுடைய புலன்கள் இருக்கிறது. மொய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லப்படக்கூடிய புலன்கள், ஐம்புலன்கள். அது இங்கே நான் நிற்கின்றேன், ஆனால் என்னுடைய புலன்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விடயங்கள் செய்து கொண்டே இருக்கின்றது. திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. சற்று நேரத்திற்கு குடித்த கோப்பை உடையின் நாவில் அந்த சுவையை ரசித்துக் கொண்டு இருக்கின்றது. ஆகவே இந்த ஐம்புலன்கள் ஒடுக்கும் முகமாக, அதாவது மனத்தில் ஐம்புலன்களை ஒடுக்கி கூடிய எங்களுடைய மெய், உடம்பு, வாய், அதாவது அந்த அந்த 3 என்று இருக்கலாம். மனம், வாக்கு, காயம். மனம், வாக்கு, நன்மை சொல்லுவது, மனம், வாக்கு, காயம், தேகம். அந்த 3ஐயும் இறைவனை நோக்கி ஐம்புலன்களை அடக்கி இந்த 3 கரணங்களால் நாங்கள் இருப்பதை விரதமாகும். அது நாங்கள் இப்பொழுது மௌன விரதமாக இருப்போம். அதாவது ஒன்றுமே பேசக்கூடாது என்றால் பேசாமல் இருப்போம். ஆனால் அங்கே சாப்பிடக்கூடாது என்று நினைப்போம். ஆனால் அடுக்கலையிலே வாசம், கத்திரிக்காய் வைக்கின்ற வாசம் எல்லாம் அப்பொழுது வாசம் வரும். அது எல்லாத்தையும் நாங்கள் அடக்க வேண்டும்.
இந்த மூன்று அதாவது மெய்வாய் புலங்களாலையும் திருக்கணங்களாலையும் அடக்குதல் வேண்டும். மனதை அடக்குதால் என்ன விடை நடக்கும்? அதுதான் அடுத்த கேள்வி. அதாவது விரதத்தினுடைய நோக்கம் மனம் அடங்குதல் வேண்டும், மனப்பக்குவம் வேண்டும். என்றால் பொதுவாக ஒரு தொழிற்சாலைகளோ எங்குமோ அவர்கள் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அவர்கள் சொல்வதை நாங்கள் செய்கின்றோம். அதுதான் பொதுவான விடயம். அப்பா சொல்வதை மகன் கேட்கின்றார். அதுபோன்று மனம் ஒன்று இருக்கிறது அல்லவா, அது இவர்களுக்கு சேவகன் மாதிரி தொழிற்பட வேண்டும். ஆனால் மாறாக மனது சொல்லித்தான் நாங்கள் செய்கின்றோம். மனம் போக்கிலே போகின்றோம், மனம் போக்குற போக்கிலே போகின்றோம். அது தவிர்த்து மனத்தை அடையவிடாமல் நாங்கள் அவர்களுக்கு அதாவது மனதுக்கு ஒரு தலைவனாக இருந்து மனதை ஒரு சேவகனாக இருத்தினால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் எண்ணத்தை நினைக்கின்றோமோ அதனை செவ்வனே செய்து முடிக்க முடியும். அதனுடைய அடிப்படை அர்த்தம் ஏனென்றால் தலைவன் நான் அங்கே மனம் நாங்கள் பொதுவாக மனம் தான் தலைவனாக இருக்கின்றது. அதை தவிர்த்து நாம் தலைவனாக இருந்து மனதை அடக்கினால் அது மனம் அங்கே சேவகனாக தொழிற்பட்டு நாங்கள் எண்ணத்தை விரும்புகின்றோமோ அதனை அடைய முடியும். நிச்சயமாக பொதுவாக கத்தோலிக்கர்கள் கூட ஏப்ரல் மாதத்திலேய வெள்ளி அதாவது உயிர்த்த ஞாயிறு சொல்வார்கள் அல்லவா, அப்பேற்பட்டவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அவர்களுக்கும் எல்லோருக்கும் விரதம் என்பது ஒன்றுதான். மார்க்கங்கள் பல, அதாவது 4 மார்க்கங்கள் இருந்தாலும் அது செல்கின்ற இடம் ஒன்றுதான். ஒரு குளம் அது ஒரு கேணி 4 வகையிலும் படிகள் இருக்கின்றது. இங்கே இருந்து சமயம் நாங்கள் சைபர் என்று செல்கின்றோம், அங்கே முஸ்லீம் சகோதரர்கள் செல்கிறார்கள், அங்கே கிறிஸ்தவர்கள் செல்கின்றார்கள், அடுத்த படிக்கரைகள் பௌத்த சகோதரர்கள் செல்கிறார்கள். ஆனால் நீராடுவது ஒரே இடத்தில் தான். அடுத்து உங்களுக்குரிய வினா, நவராத்திரி விரதம் பற்றி பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய கொஞ்சம் சொல்லுங்க. சிவனுக்கு ஒரு நாள் சிவராத்திரி, நவராத்திரி 9 நாள் பெண்களுக்கு. 1 ஐ 9 ஆக்குவது பெண்களுடைய இயல்பு. அதாவது பொதுவாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இல்லத்தரசி, உங்களுக்கு 6 குழந்தைகள் வைத்துக் கொள்ளுங்களேன். உங்களுடைய கணவருக்கு பெரும் சுமை பணி சுமையாக, அதாவது வேலை ஸ்தலத்து பணி சுமையாக இருக்கின்றது, சிறந்த இருக்கின்றது. அப்பொழுது நீங்கள் ஒரு காலை உங்களுடைய குழந்தை ஒன்று தொட்டிலே இருக்கும், அடுத்த குழந்தை 1 வயது அங்கிங்கி ஓடிக்கொண்டிருக்கும், அடுத்த இன்னொரு குழந்தை பாடசாலை, அதுக்கு அடுத்த குழந்தை யூனிவர்சிட்டி என்று 6 குழந்தைகளும் ஒவ்வொரு பருவத்தில் இருப்பார்கள். உங்களுடைய கணவர் வேலைப்படுவின் காரணமாக அவருடைய மூளை வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கும். 6 மணி தொடக்கம் 8 மணி வரை நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? ஓடி அது என்ன சொல்லினா, கூடுதலான பெண்கள் அவர்கள் தாங்கள் சாப்பிடுவதையோ தாங்கள் குடிப்பதையோ அம்மாங்க அதையே மறந்து விடுவார்கள். அதையே யோசிப்பார்கள், நான் குடிச்சிட்டேனா சாப்பிட்டேனா குளிப்பதை ரெண்டு கூட யோசிப்பார்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய மனம் எண்ணம் செயல் எல்லாம் கணவர் பிள்ளைகள் மீது தான் இருக்கும். ஒவ்வொரு வேலையை முடிச்சு தர அங்கே 10 மணி 11 மணி சொல்லிவிட்டால் எங்களை அறியாமலே ஏதோ சின்னம் ஒன்று அதிலே தொற்றிக்கொள்ளும். என்ன உணவு வேலையாக இருக்கிறது, இந்த குழந்தை எதுவோடு செய்ய தெரியாதா என்று அந்த குழந்தையின் மேல் சிறிய ஒரு கடினமாக ஒரு கோபம் எங்களை அறியாமல். ஆனால் அந்த குழந்தைகள் பாடசாலை சென்று இந்த காலையில் சென்று உங்களுடைய கணவருடைய வேலைகள் சென்று விட்டார்.
அதன் பின்பு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த காலப்பகுதியில் ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு தேனியில் வந்து அந்த போடுறோம் வேணும் சொன்னால் அடுத்த நேர மத்திய அறிவியலை பார்க்க தொடங்குவதற்கு நீங்கள் ஆசுவாசமாக முன்னர் குறிப்பிட்ட அந்த குழந்தையை ஏன் கடிதமோ என்ற ஒரு கவலை கூட உங்களுக்கு இருக்கும். அப்போ இரண்டும் ஒரே மாதிரி தான். காலமையிலே கடிந்ததும் ஒரே மாதிரி தான். அதன் பின்பு 4-5 மணித்தியாலத்துக்கு பின்பு அந்த குழந்தைக்கு ஏன் பேசினோம் என்று அங்கே அழைப்பதும் என்று அந்த மாதிரி தான். ஒரே மாதிரி 2 வேறுபட்ட நேரங்களிலே காணப்படுகின்றீர்கள். அதே போன்றுதான் ஒரே பராசக்தி தான். அவன் துர்க்கையாக லட்சுமியாக சரஸ்வதியாக இருக்கின்றார். எல்லாம் ஒரே பராசக்தியினுடைய அம்சங்கள். அந்த வகையில் தான் நவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. துர்க்கை என்றால் கஷ்டங்களை துன்பங்களை போக்குகின்றவாகவும் அதாவது அதை இச்சா சக்தி என்று சொல்வார்கள். ஒன்றை செய்யும் போது இச்சை வேண்டும் எல்லாம் விருப்பம் வேண்டும் அல்லவா? அப்பொழுது அதை இச்சா சக்தி என்று சொல்வார்கள். அடுத்து கிரியா சக்தி என்று சொல்லப்படுவது அங்கே மகாலட்சுமி. அதன் பின்பு 3 நாட்கள் ஞானத்தை தரக்கூடியவர். ஞானம் என்றால் கல்வியை அறிவு எல்லாம் ஞான கண்களை திறந்து வைக்கின்ற பொறுப்பில் உள்ளவர், கலைகளை அதிபதியாக இருப்பவர். பொதுவாக நவராத்திரி என்றாலே பெண்களுக்கு தான் இங்கே மிக முக்கியமான முறையிலே கூறப்படுகின்றது. மீண்டும் ஏனென்றால் அவர்கள் தான் தங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தும் முகமாக, அதாவது பெண்கள் தங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தும் முகமாக இங்கே இருக்கின்ற நவராத்திரி விழா எல்லாம் கொண்டாடப்படுகின்றது. ஏனென்றால் பொதுவாக ஒரு குழந்தையை அந்த காலப்பகுதியிலே ஒரு சிறுமியை கூட வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு விருப்பமான அவர்களுக்கு விருப்பமான உணவை கொடுத்து அவர்களை ஆனந்தப்படுத்துவது ஒரு முறையாக இருக்கின்றது. ஆனால் மிகவும் முக்கியமாக சிறார்கள், கல்வி கற்கின்ற சிறார்கள், அந்த தொடக்கம் இன்று வரை பல சிறார்கள் தான் இந்த விரதத்தை சிறு வயதிலிருந்து அனுஷ்டித்து வருவதாக நானும் அங்கே இருந்தேன். நானும் அந்த இடத்தில் இருந்து வந்தவையான தெரியும். இந்த விரதத்தை அந்த காலப்பகுதியிலே சிறுவர்களாக இருக்கின்றவர்கள் எல்லோரும் சிறப்பான முறையிலே அதை கடைபிடித்தார்கள். நீங்கள் அதை நிச்சயமாக கடைபிடித்திருக்கிறீர்கள். கூடவே அந்த விரதத்தை இருந்து பிள்ளைகளை அதற்கு வழிகாட்டி எடுத்து செல்வார்கள். முடிய விஜயதசமி என்று 7 தொடக்குதல் நடைபெறுகிறது. இந்த 7 தொடக்குதலின் போது இந்த 7 தொடக்கும் போது இங்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு போக வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறார்கள். ஏன்னு சொன்னால் நான் கூடவே ஊரில் படிக்கின்ற அதாவது பாடசாலையை படிக்கும் போது விஜயதசமி என்று பள்ளிக்கூடத்தில் தான் கூடுதலாக எல்லாரும் 7 தொடக்குவார்கள். அங்கே எந்த பாடசாலையாக இருந்தாலும் ஒரு பண்டிதனார் எப்படியும் இருக்கிறார். எந்த பாடசாலையாக இருந்தாலும் அந்த ஒரு பண்டிதரோ ஒரு கனகால பயிற்சிகளோ ஆசிரியரை கொண்டு 7 தொடங்குவது வழக்கம். ஆனால் இங்கே எல்லோரும் உடனே எடுத்தவுடன் கோயிலுக்கு தான் சென்று தொடங்குகிறோம். அந்த தடமாற்றத்தை தான் இந்த பெற்றோர் என்னுடன் கேட்டிருந்தால் இதை பெற்றீர்கள் ஒருக்கா என்ன பொருட்கள் இங்கு கொண்டு செல்ல வேண்டும், கோயிலையா அல்லது பாடசாலையா தொடங்க வேண்டும், இதுக்கு என்ன நீங்கள் மறுமணி கூறுவீர்கள்? நாங்கள் 7 தொடங்குகின்றோம் ஆலயங்கள். அந்த தொடக்கம் எங்களுடைய தாய்நாட்டில் கூட ஆலயங்களில் அம்பாள் ஆலயத்திலே அந்த தொடக்கம் இருக்கின்றது. சில குழந்தைகள் ஆலயத்திலே, சில குழந்தைகள் கல்வி சாலைகளிலே ஈடுபடுகிறார்கள். அதற்கு அதாவது விஜயதசமி என்று சொல்லப்படக்கூடிய விஜயதசமி என்றால் விஜயம் என்றாலே ஒன்றுக்குள் செல்லுதல். விஜயம் ஜனாதிபதி இன்று விஜயம் செய்கின்றார், ஒன்று செல்கின்றார். அது தவிர விஜயம் என்ற விஜயம் என்றால் வெற்றி, வெற்றிக்கும்
விஜயம் சொல்லப்படுகிறது. அதாவது அர்ஜுனனுக்கு இதுதான் அர்ஜுனன் விஜயன், அர்ஜுனன் சொல்வார்கள் வில்லுக்கு விஜயன். ஆகவே அவர்கள் கூட இன்றைய நாளுக்கு தான் அந்த பட்டத்தை பெற்றதாகவும், அது தவிர மகிஷாசுர மக்கனி என்று சொல்லப்படக்கூடிய எங்கள் அம்பாள் மகிஷாசுரன் என்ற அசுரனை கொன்ற நாள், அதாவது விஜயம், அதுதான் அதுவும் கொன்ற நாள், வெற்றி கொன்ற நாள், வெற்றி கண்ட நாள். ஆகவே இந்நாளில் எப்பேற்பட்ட விடயங்களையும் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. எப்பேற்பட்ட அங்கே புதுசா ஒரு அலுவலை தொடங்கும் செல்லுதல், புதிதாக ஒரு விடயத்திற்குள் செல்லுதல் என்பது இங்கே சிறப்பான முறையிலே இந்த நாளில் செய்யலாம் என்று கூறுகிறார். அத்தோடு என்னென்ன பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும்? கோயில் உதாரணத்துக்கு இங்கே உள்ளவர்கள் கோயிலுக்கு செல்வார்கள், என்னென்ன பொருட்களை கொண்டு கோயிலுக்கு செல்வதென்றால் பொதுவாகவே ஒரு அர்ச்சனை தட்டில் நாங்கள் என்னென்னத்தை எடுத்துக்கொண்டு செல்வோம்? வெற்றிலை, பாக்கு, பழம், ஊதுபத்தி, கற்பூரம், தேங்காய், பூ என்பவற்றை எல்லாம் ஆலயத்திற்கு செல்லும் போது அர்ச்சனை தட்டு, அத்தோடு பச்சை அரிசி, அத்துடன் அவருக்கு ஒரு தட்சணை, ஏதாவது குரு தட்சணையோ ஒன்றை நாங்கள் செய்தோம் என்றால், உங்களிடம் நீங்கள் ஒரு குருவாக இருந்தால் நீங்கள் அந்த ஒரு கலையை நீங்கள் எங்களுக்கு மனதாக அந்த கலையை பயிற்றுவிக்கிறீர்கள். ஒரு கலையை பரதத்தையா அல்லது சங்கீதத்தையா ஏதோ உங்களுக்கு தெரிந்ததை அப்படிப்பட்ட முறைகளை நீங்கள் படிப்பிக்கிறீர்கள். அதற்காக சீடர்களாக சிஷியர்களாக இருப்பவர்கள் தங்களால் இயன்றவற்றை உங்களுக்கு கொடுப்பது, அதுதான் பிரச்சனை. அதுபோன்று அங்கே கல்வியை நீங்கள் அந்த ஆலயத்திலேயோ ஆலய குருவிலோ அல்லது பாடசாலையிலோ அவர்கள் அந்த குருவிலோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த குருவுக்கு உங்களால் 10 செலவு 15 செலவும் பரவாயில்லை கொடுக்க வேண்டும். அதுதான் குரு தட்சணை சொல்றது. அது நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அந்த குரு தட்சணை கொடுக்காது அந்த குரு அந்த அதனுடைய நாங்கள் செய்கின்ற விடயங்களுடன் கூட 100% அதற்கு எங்களுக்கு ஒத்தாசை தராது என்று சொல்றாங்க. அதாவது அர்ச்சனை செய்ய தேவையான பொருட்களுடன் பச்சை அரிசியும் புரி தட்சணையும் கொண்டு போவாங்க. கற்கண்டும் கொண்டு போவாங்க. இருக்காது பாடசாலை குழந்தைக்கு கற்கண்டை கொடுத்தால் இனிப்பாக இருக்கும் அல்லவா? இருக்க அவர்கள் பொச்சடிச்சு நாங்கள் சொல்கின்ற பிள்ளையார் சொல்லி கொண்டு அதற்கு ஓம் நம சிவாய சாஸ்திரத்தை எழுதி அதன் பின்பு ஆனா ஆவணா ஐயா என்று அகர அந்த வரிசையை நீளத்தை எழுதி முடிப்பார்கள். நாங்கள் சுட்டிகளாலே மிக்க நன்றி. அத்தோடு இந்த புரட்டாதி மாதத்தில் வருகின்ற மானியம் பற்றி உங்களுக்கு என்னவெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியான விடயங்களை கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம். பொதுவாக எங்கள் தாயகத்தில் இந்த சொற்களை நாங்கள் வெளிப்படவில்லை. பொருட்களை இங்கேதான் வந்து வெளிப்படுத்திருக்கின்றேன். ஆனால் அங்கேயும் இருந்துக்கும் நாங்கள் சிறு வயதாக இருந்தபடியால் அதற்கு என்னுடைய ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் தங்களுடைய மூதாதையர்களுக்கு தன்னுடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ அவர்கள் செய்து கொள்வார்கள். இந்த புரட்டாதி மாலயத்தில் என்னுடைய கவனம் அங்கு சென்றடையவில்லை. அப்பொழுது ஆனால் இது இருக்கும் பொழுது சிறப்பான ஒன்று மாலயம் என்றால் அதாவது குடுப்பாக வருவார்களா திவசமெல்லாம் என்னுடைய அப்பா அம்மா இது குடுப்பாக வருவார்கள். பாட்டன் அவர்களுடைய குடுப்பாக வருவார்களா? அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வருவார்களா? எப்பொழுது என்றால் ஆடி அமாவாசையில் ஆரம்பித்த அவர்களுடைய பயணம் இப்பொழுது புரட்டாசி அமாவாசைக்கு முதல் 15 நாட்களுக்கு முன்னதாக எல்லா புரட்டாசி அமாவாசைக்கு தான் அதுக்கு அடுத்தனால் எங்களுக்கு அம்பாளுடைய நவராத்திரி ஆரம்பமாக அந்த அமாவாசைக்கு தான் மாலை முடிவடைகிறது. ஆகவே இந்த 15 நாட்களுக்கு முன்னதாக உங்கள் வீட்டுக்கு வந்து விடுவார்கள். வீட்டுக்கு வந்து
விருந்துக்கு வந்துவிடுவார்களா அவர்களுக்கு நாங்கள் எங்களால் ஏறக்கூடிய பழையா அல்லது எள்ளும் தண்ணியுமா ஏதாவது ஒன்றை அவருக்கு கொடுத்து அவர்களை ஆனந்தப்படுத்தி விட்டால் இப்ப சாதாரணமாக நாங்கள் பொருளாதார நாளையும் ஒவ்வொருத்தர் 1000 கூப்பிட்டு செய்வார்கள் 1000 கூப்பிடாமல் செய்வார்கள் அப்படி எல்லாம் இருக்கிறது. இப்ப சாதாரணமாக ஒரு எளிமையாக செய்வது என்று சொன்னால் அவர்கள் சுத்தமாக தங்களால் இயல்பதை சமைத்து அதை கிண்டி எறிந்து விட்டு சாப்பிடுவது போதுமானதா எளிமையான ஒன்று என்று சொன்னார். ஆனால் பொதுவாக எள்ளும் தண்ணி தான் மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. எள்ளும் தண்ணி அதாவது இப்படி ஏதாவது எள்ளையும் தண்ணியையும் ஒரு கையிலே வைத்து இந்த பாகத்துக்குள்ளான இந்த தண்ணி செல்ல வேண்டும். இப்படி கொடுத்தால் நாங்கள் தேவனுக்காக இப்படிப்பட்ட தண்ணியை நாங்கள் அந்த ஒரு பாத்திரத்துக்கு எளிய தண்ணியையும் ஒரு பாத்திரத்தில் அதை போட்டுவிட்டு அது ஊறுதல் அப்படி தண்ணியையும் எள்ளையும் ஒன்றாக அப்படியே நாங்கள் அப்படியே அந்த எளிய தண்ணியை இதை வைத்து தண்ணியை அந்த எள்ளு தண்ணி ஒரு பாத்திரத்துக்கு இந்த வழியினூடாக சென்றால் தேவர்கள் இந்த வழியினூடாக செல்ல வேண்டும் சென்றால் அதனை நாங்கள் நீர்நிலைகளில் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இந்த நாங்கள் போடுகின்ற விளைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டிலே போடக்கூடாது. இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். அதுதான் நான் ஆழமாக கேட்டேன். ஒரு விடயம் உங்களுக்கு விளக்கமாக நன்கு தெளிவாக தெரியவில்லை என்றால் அந்த விடயத்தை விட்டு விடுங்கள். சாதாரணமாக நீங்கள் துப்புரவாக இருந்தோ ஒரு விதமாக இருந்தோ சமைத்து அதை அவர்களை நீங்கள் யாரை நினைத்து எல்லாம் அதை செய்திருக்கின்றீர்களோ வெளியோ ஒரு சின்ன வாழையோ அதில் ஒரு கிடைத்தால் அதை கிள்ளி எல்லாத்தையும் தண்ணியோட சேர்த்து வெளியில் வைத்து விட்டு நினைத்து வைத்து விட்டு கும்பிட்டு வந்து நீங்கள் சாப்பிடலாம். அந்த எள்ளு தண்ணியும் உரைக்கிற விஷயத்தில் வேலை கவனமாக இருக்க வேண்டும். அது பிழையாக செய்தால் உங்களுக்கு வேறு துன்பங்களைத்தான் நீங்கள் உங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட நேரிடும். அதனாலே அதை நன்றாக தெரிந்து விட்டு செய்யுங்கள். அந்த விதத்தில் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். சொன்னால் நேரம் அடுத்து மதிய உணவு வரும்போது மாணவர்களை விட எங்களை போன்றோர் ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் எல்லாம் தெரிந்து கொண்டு அதுகளை செய்து பழகி கொண்டு வந்தவர்கள் அல்ல. நாங்களும் படிப்பு முடிய அப்படியே வந்து குடும்பங்களாகி ஒவ்வொருத்தரையும் நீங்க தான் அம்மா அப்பா இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் அறிந்து கேட்டு கற்றுக்கொண்டவர்கள் என்ற முறையில் இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருந்தால் அடுத்த சந்தித்து நான் உங்களிடம் கேட்டு அதை எடுத்து எங்களுக்காகவோ எங்களை போன்றவர்களுக்கும் எடுத்து சென்று மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் இருக்கு கருத்து கூறி நான் கேட்டவுடன் ஒன்று சொல்லி இவ்வளவு தூரம் வந்து ஒத்துழைப்பு தந்து எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் உலகம் பூரா பரவி இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் அறிவுள்ளவர்களாகவும் தெரிகிற விஷயம் தெரிந்தும் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக சிவகுருநாதன் சக்திவேல் அண்ணா என்னுடன் ஒத்துழைப்பு தந்திரை சேர்ந்து செய்ததற்கு மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. நானும் என்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் எங்கே நிற்கின்றேன், எவ்வளவு வளர்ந்துள்ளேன், இன்னும் எவ்வளவு வளர வேண்டும், எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியவில்லை கேட்டால்தான் எனக்கு தெரியும் நான் எங்கே ஓடத்தில் நிற்கின்றேன். ஆகவே நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் என்ன பரிசோதனை செய்கிறதற்கு ஒரு சிறந்த ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் இனி நாளாக இன்னும் பல சிறப்பான பல நிகழ்வுகள் இந்த இருக்கிறது என்பதனை கூறி அவர்களோடு அறிவிப்பிய அந்த தோலை கண்டுவிட்டேன் என்று சொன்னால் அவருடைய வலிமையான அனௌன்சர் என்றது தன்னை அறியாமலே வந்து விடுகிறது. அத்தனை நிகழ்வுகளை வந்து நீங்கள் வீடு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஒரு சிறுவர் நடனம், அது குறவர் நடனமாக காணப்படுகிறது.
வழங்குவோரின் யாவரும் கேள்வி. நெல்சன் நகர சபை ஊக்கத்தினால் தொடரப்படும் கல்வி கலை பண்பாட்டில் கலைஞரின் செயற்பாட்டில் ஒரு காரணமாக Alle hier herzlich willkommen, besonders Katholische Kultur- und Sportverein Münster. Besonders möchten wir begrüßen Ratsmünster Herrn Dr. Giorgio Zacharias, Marita Salina, ehemalige Kulturvereinsvorsitzende Münsterland, unsere tamilische Kultur- und Musiklehrerin Vatsala Kanna Sundaram und Herrn Primus-Schule-Leitweiten all danken, die hier für uns ermöglicht haben. Die großen Kinder, wie sie von Montag bis Freitag zur Schule gehen und dann am Wochenende das lernen, was sie hier aufführen. Ein großes Dankeschön an euch, an eure Lehrerinnen und Lehrer. பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு மிகவும் நன்றி கூறுகிறோம். உங்கள் எல்லா வேலைகளும் அவருக்கு தெரியும், எல்லாரும் வேலைக்கு போகிறார்கள். ஆனால் இருந்தும் நீங்கள் நேரம் எடுத்து அந்த தமிழ் கலாச்சாரம் தமிழை வளர்க்கணும் என்று கூடின வீதம் நீங்கள் நேரம் எடுத்து ஸ்கூலை நடத்தி இவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்கள் என்றும் அதுவும் பிள்ளைகளும் விரும்பி வந்து படிக்கணும் என்று அவை 5 நாளும் ஸ்கூலுக்கு போய் ஜெர்மன் மொழியை முடித்து கொண்டு எங்கள் தமிழ் படிப்பையும் படித்து எங்கள் தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்கிறதுக்கு அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களை பார்க்கறதுக்கு der Vorsitzende des Vereins und ebenso begrüße ich den damaligen Vorsitzenden des Vereins sehr herzlich. இந்த பாடலை பாட வருகிறார்கள் செல்வநாதன், அஜிதன் பாலமூர்த்தி, அபிஜூட் சுதாகரன், அஸ்வின் சண்முகலிங்கம், விவேகன் காண்டீபன், விஷாகன் காண்டீபன், கவிவன். இவ்வளவு நேரமும் உங்களோடு சேர்ந்து இன்றைய நாள் சிறப்பாகவே நடந்தது, சிறப்பாக பார்த்து ரசித்தோம். இந்த காணொளியில் நீங்களும் பார்த்து ரசிக்கலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.